எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பைசா இதனுடைய ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஹீரோவாக நடிக்கிற படம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கற்றல் தமிழில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பசங்களை தேசிய விருது வாங்கி அப்புறம் குடிசூழல் ஒரு மிகப்பெரிய வெற்றி பார்த்து இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோவாக அப்படி பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வந்து அப்துல் மஜீத் சார் தமிழன் விஜய் சார் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுவே ஒரு பெரிய கீத். இந்த படத்தை வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு பேராசை இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசையை வந்து கடவுள் நிறைவேற்றிட்டார். என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. கேமராமேன் வேல்முருகன் சார், நிருஷா சாரோட அசிஸ்டன்ட். இந்த படம் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஷூட்டிங். எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே எல்லாம் ஷூட் பண்ணோம். அப்படிங்கிறப்போ சில விஷயம் பார்த்திங்கன்னா பெர்மிஷன் இல்லாமல் ஹிடன் கேமராஸ் வச்சு அப்படி ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி ஷூட் பண்ணியுமே நாங்கள் படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ஒரு தரமான படமாக அவர் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கு வந்து கேமராமேன் வேல்முருகன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். தென் படத்தில் வந்து இப்போது பெண்ணே பெண்ணே அப்படின்னு ஒரு சாங் வந்து பெரிய ஹிட் ஆகிட்டுருக்கு. படத்தில் ஜேபி சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 சாங். பட் அதில் எனக்கு பிடிச்சதும் பெண்ணே பெண்ணே சாங், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதும் பெண்ணே பெண்ணே சாங் தான். உண்மையிலேயே அந்த சாங் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நாமுத்துக்குமார் சார் வரிகள்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் படம் கற்றல் தமிழில் பார்த்திங்கன்னா பரபர பட்டாம்பூச்சி, அதான் நான் ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலாக. யுவன் சங்கர் சார் மியூசிக்கில் அதுவும் எழுதுனது பார்த்திங்கன்னா நாமுத்துக்குமார் சார். இப்போ இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. இதுவும் நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாமுத்துக்குமார் சாருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் இந்த படத்தில் என் கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பெரிய ஆர்டிஸ்ட் நாசர் சார் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்கள் டீம் சார் எங்களுக்காக ஒரு சின்ன படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நாசர் சார் பெரிய தேங்க்ஸ். அண்ட் தீபடி கணேஷன் என் கூட ஒரு க்ரூவே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குப்பை பொறுக்கவங்களை பேஸ் பண்ணின ஸ்டோரி. இது வரைக்கும் யாரும் அதிகமாக டச் பண்ணாத ஒரு ஏரியா. அதை விட இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, தூய்மை இந்தியா. அதை பேஸ் பண்ணி சில விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, அவங்களோட குப்பை பொருட்களோட அந்த கல்ச்சரை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஏன்னா அதை லேர்ன் பண்ணாதான் அது அந்த கேரக்டர் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னாரு. சரி, அதுக்காக அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஐ மீன் ஷூட்டிங்கில் இல்லாத சமயமாக அங்கே ஷூட்டிங்கில் இருக்க சமயம் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி பழகிறது பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. அது தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமாக என்னோட ஃபஸ்ட்டு என்ன மாற்றிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் இப்போது யூஸ் பண்ணுற அந்த குப்பைகளை வந்து ரோட்டில் போடுறதோ இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ரோட்டில் போடுறது அப்படி எல்லாரும் மாதிரி தான் நான் இருக்கேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நான் இப்போ காரில் ஏதாவது சாப்பிட்டு போகிறேன்னா என்னோட பாக்கெட்டில் வச்சுக்குவேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேப்பர் அதெல்லாம் இருக்கும். டஸ்ட்பின் எங்கேயா பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் போட்டுறேன். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் அது ஒரு சின்ன ஸ்பார்க் வரும் அப்படின்னு நம்புகிறோம். படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஹீரோவாக பண்ண படங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்குது. ஜூலை 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து உங்களோட ஆதரவை தரணும்.